கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. இன்றைய தினத்திலே தேர்வு எழுத போகின்ற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேர்வு நேரங்கள் நெருங்கின உடனே அருமையான பிள்ளைகள் ஒரு படபடப்போடு மனதிலே ஒருவித பார சுமைகளோடு ஒருவேளை நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படவும் கலங்கமும் வேண்டாம், காரணம் கர்த்தராகிய நான் உன்னோடு இருக்கிறேன் என்றும் உன்னோட வருகிறேன் என்றும் வாக்கு பண்ணுகிறார். தாவீது ராஜா சங்கீதம் 18வது அதிகாரம் 29வது வசனத்திலே சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய காரியங்களை ஜெயிக்க வைக்கவும் தாண்டவும் தேவன் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார். ஆகையால் அருமையான தேர்வு எழுத போகின்ற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலமாக ஒரு தைரியத்தையும் ஒரு பலனையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவார். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி சுமார் 1 வருட காலமாக நீங்கள் பல முயற்சிகள் செய்தீர்கள். காலாண்டு, அரையாண்டு, முதல் வருடம், 2ஆம் பருவம், 3வது பருவ தேர்வுகளை நீங்கள் எழுதி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தேர்வு நாம் இதுவரை படித்த மனப்பாடம் செய்த பகுதிகளை நாம் எழுத போகிறோம். அதனால நாம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், நாம் ஒரு நாளும் இதை குறித்து சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தராகிய தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். வேதத்திலே யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு தேர்வு எழுத போகிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா பிள்ளைகளும் இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் செய்து கொண்டு போக வேண்டும். தினமும் ஒரு முறை எக்ஸாம் காலில் போய் உட்கார்ந்ததும் இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் தேர்வு எழுதுங்கள். ஞானத்திலே குறைவுள்ள உங்களுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் தேவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவருமாக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார், உங்களை வழி நடத்துவார், உங்களுக்கு சகலவித கிருபையும் தந்து வெற்றி சிறக்க பண்ணுவார். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நம்மளை மூடிய ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கூட நீர் ஒரு புதிய நாளை காண கிருபை செய்தமைக்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே தேர்வு எழுதுகின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயத்தோடும் ஒரு விதமான பதற்றத்தோடும் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் தாமே மன தைரியத்தையும் வலிமையும் தருவீராக அப்பா. தாவீது ஜெபித்தது போல உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள்ளாக பாய்வோம், உம்மாலே நாங்கள் ஒரு மதிலை தாண்டுவோம் என்று எழுதியிருக்கிற அந்த வசனத்தின்படி வருகிற நாட்களிலே எழுத போகிற எல்லா தேர்வுகளிலும் உம்முடைய பிள்ளைகள் பயம் இல்லாமல் பதற்றம் இல்லாமல் சரீரத்திலே நல்ல பலனோடு சுகத்தோடு எல்லா தேர்வுகளிலும் வெற்றியாய் எழுத கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எந்த சூழ்நிலைகளிலும் உம்முடைய பிள்ளைகள் தேர்வு எழுதக்கூடாதபடி யாதொரு சுகவீனமோ பலவீனமோ தடைகளோ வந்து விடாதபடி எங்கள் தேவன் தாமே பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவர, உதவி செய்யுங்கப்பா. மனப்பாடம் செய்ய முடியாதபடி கஷ்டப்படுகின்ற உம்முடைய பிள்ளைகள் சீக்கிரமாக மனப்பாடம் செய்து நல்ல வெற்றிகளை கண்டுகொள்ள தேவன் உதவி செய்யும். ஆண்டவர, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர, பள்ளிக்கூடங்களுக்கு செல்கின்ற போது பிள்ளைகளுடைய போக்கையும் வரத்தையும் நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, அனைவரையும் இடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் அற்புதமாக பாதுகாத்தல்லும், குறை குற்றம் யாவற்றையும் மன்னியும் தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.